ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. ஏப்ரல் 6ஆம் தேதி பங்குனி 23. யாராருக்கு யோகம் இருக்குது, யாராருக்கு ராஜயோகம் இருக்குன்னு இந்த வீடியோ புதில் பார்க்க போகிறோம். 27 நட்சத்திரம், 12 ராசிக்கு சாதக பாதகங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைத்து ராசி நேயர்களும் பொறுமையாக கேளுங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் 9லிருந்து 12 நட்சத்திரத்துக்கு ராஜயோகம் இருக்கும். அந்த நட்சத்திரங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தெய்வம் அருளிய ராஜயோகம் உள்ள நட்சத்திரங்கள், தெய்வத்தின் சார்பாக கிரகங்கள் மனிதனை வழிநடத்துகின்றன. ஸோ கிரகங்கள் 9 கிரகங்களுமே ஒவ்வொரு நாளும் சில நட்சத்திரத்துக்கு ராஜயோகத்தை கொடுக்கின்றன. இயற்கை சுபகிரகங்கள் குரு, சுக்கிரன், புதன், சந்திரன், ஒளிச்சந்திரன், இந்த 4 பேர் சேர்ந்து சில நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. அதனால் ஜென்ம நட்சத்திரம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தின்படி ஏப்ரல் 6ஆம் தேதி எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து ராசி பலனையும் சொல்கிறேன். ராசிங்கிறது நட்சத்திரத்தின் தொகுப்பு தான் ராசி. 2.25 நட்சத்திரம் சேர்ந்து தான் ஒரு ராசி. அதனால் ராசி பலன்கிறது பொதுவான ஒன்று. நட்சத்திர பலன்கிறது ஒரு தனி மனிதனை குறிக்கும். தனி மனிதனுக்கு ஏற்படுகிற சுகதுக்கம், இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி இதெல்லாம் சரி செய்கிறது தான் நட்சத்திரம். ஸோ நட்சத்திரங்கிறது ரொம்ப முக்கியம். சரி நேயர்களே, நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன், நிறைய விளக்கம் கொடுத்துருக்குறேன். அதை பற்றி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 6/4/2026 பங்குனி 23 பஞ்சாங்கம் எப்படி இருக்குது பார்ப்போம். திங்கக்கிழமை சோமவாரம். நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் முழுமையாக இருக்கிறது. திதி சதுர்த்தி திதி மதியம் 1:45 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பின்னாடி பஞ்சமி, தேய்பிரை பஞ்சமி. இதுதான் பஞ்சாங்க அமைப்பு. சமநோக்கு நாள், அதாவது பொதுவான நாள், சமமான நாள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி 6/4/2026 ராஜயோகம் உள்ள நட்சத்திரங்கள், அதாவது இந்த நட்சத்திரங்களுக்கு நல்லா இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், வரவு திருப்தியாக இருக்கும். வருகின்ற வரவு 1000மோ லட்சமோ கோடிகளோ உங்கள் அலோகேஷன் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த கோச்சாரத்தில் கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா வரவு அதிகமாக இருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒரு 12 நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. முதல்ல அசுபதி மக மூலம், அடுத்து பரணி பூரம் பூராடம், கிருத்திகை உத்திரம் உத்திராடம், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. இந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் ஏப்ரல் 6ஆம் தேதி மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், காரிய அனுகூலம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ அசுபதி மக மூலம் இவங்க எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், காரிய சாதனை இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும், மேல் அதிகாரியோட பாராட்டு இருக்கும், உத்தியோக ரீதியாக எடுக்கிற காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகும், தூரதேசத்திலிருந்து நல்ல ஒரு செய்தி ஆகும், வெளிநாடு வெளிமாடு தொடர்புகள் நல்லாயிருக்கும், ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கும், நண்பர்கள் சேர்க்கை நல்லா இருக்கும், நண்பர்களால் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும், தாய் அன்பு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் சிறப்பாக இருப்பாங்க, நல்லது ஒரு காரியம் பண்ணுவாங்க, வாய்க்கு ருசியாக சாப்பிடுவாங்க, சுகபோஜனம் உண்டு, மனக்களிப்பு இருக்கும், இனியது புசித்தல், இனியதை பார்த்தல், இனியதை செய்தல், இனியதை பேசுதல் எல்லாமே இனியதாக இருக்கும். இனியவை 40 இவர்களுக்கு சேர்ந்திருக்கும். பெண்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், பெண்கள் உறவு நல்லா இருக்கும், கணவன் மணி உறவு, தாம்பத்தியம், சல்லாபம், உல்லாசம் மிகச்சிறப்பாக இருக்கும். முயற்சியில் வெற்றி வெற்றி வெற்றி. அசுபதி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு லக்கி எண், தெய்வம் தந்த லக்கி எண் 2ஆம் நம்பர், லக்கி கலர் ஒயிட், அதிர்ஷ்ட தேவதை அன்னை ஆதிபராசக்தியை வழிபாடு பண்ணணும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. பரணி பூரம் போராடம் இவங்களுக்கு தெய்வம் தந்த லக்கி நம்பர் 5ஆம் நம்பர், வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள், அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. பரணி பூரம் போராடம் இவங்களுக்கு பலன்கள் எப்படி சார் இருக்கும்? ஒரு சுப செய்தி கிடைக்கும், காலையிலேயே ஒரு சுப செய்தி கிடைக்கும், சிறப்பாக இருப்பாங்க, நல்ல மனதோடு இருப்பாங்க, புத்தி கூர்மையாக இருப்பாங்க, ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பாங்க, அடி கொடுத்தால் பிடி கொடுக்க மாட்டாங்க, ஆயக்கலை 64 திறந்து இருப்பாங்க, தன லாபம் இருக்கும், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும், வியாபாரம் தொழில் ட்ரேடிங் நல்லபடியாக இருக்கும், நட்பு வட்டம் விரியும், சொந்த பந்தத்தோடைய அனுக்கிரகம் இருக்கும். ஈவினிங் டைம் சினிமா, பிக்னிக், பார்க் எங்கேனாச்சும் போயிட்டு வருவாங்க, கேளிக்கை நிகழ்ச்சியில் ஈடுபட்டுக்குருவாங்க, எங்கேனாச்சும் மால் கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவாங்க. ஆடை ஆபரணங்கள் விஷயத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். லாப செய்திகள் நல்லபடியாக இருக்கும், தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும், முதலீடு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பணம் கொட்டுன்னு கொட்டும். பரணி பூரம் போராட்டத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு லக்கி நம்பர், தெய்வம் தந்த லக்கி நம்பர் 5ஆம் நம்பர்.
அடுத்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இவங்களுக்கு தெய்வம் தந்த லக்கி நம்பர் 6ஆம் நம்பர். அதிர்ஷ்ட தேவதை அன்னை மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் ஒயிட். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. இவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? மன கழிப்பு இருக்கும், மனசில் சந்தோஷம் இருக்கும், இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும், பெண்கள் விஷயத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும், பெண்களால் பெருமைப்படுத்தப்படுவார்கள். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மீச்சுவலாக இருப்பாங்க. குடும்பத்தில் பெண்களோட கை ஓங்கியிருக்கும். திரைப்படம், சின்னத்திரை, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல் சம்மந்தப்பட்டவர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். மியூசிக் வாசிக்கிறவங்க, மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இசைக்கருவி வாசிக்கிறவர்கள், இசைக்கருவி சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கேளிக்கை நிகழ்ச்சிகள் மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு பெண்களால் ஒரு சுகம் இருக்கும். கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவீங்க, மகான்களோட தரிசனம் இருக்கும், குடும்பத்தோடு குதூகலமாக இருப்பீங்க. நல்லது ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம் சொல்கிற மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஜவுளி வியாபாரம், வாசனை திரவியங்கள், திருமண மகால்கள், இன்டீரியர் டெக்கரேஷன், கலைப்பொருட்கள், அலங்கார பொருட்கள், அலங்கார ஊர்தி இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமாக இருக்கும். பொழுதுபோக்கு அம்சம் உள்ள விஷயங்கள் அது சம்மந்தப்பட்ட தொழில் முதலீட்டாளர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஃபேன்சி ஸ்டோர், கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் இருக்கும். கோடிக்கணக்கில் பண டேர்ன் அரைவண்டி வசூலாகும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி மிகச்சிறப்பாக இருப்பீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் பெரியவரோட ஆசீர்வாதம் இருக்கும். அழகாக இருப்பீங்க. தூய ஆடை, உள்ளத்தாலும் உடலாலும் செயலாலும் சிந்தனையாலும் பளிச்சுன்னு இருப்பீங்க. டிரான்ஸ்பரன்ஸாக இருப்பீங்க. உற்சாகம் இருக்கும். நல்லது ஒரு காரியம் செய்வீங்க. நல்லவருடைய சேர்க்கை இருக்கும். மனதாலும் உடலாலும் நல்லதே நினைப்பீங்க. சொந்த பந்தத்துடைய வருகை வீட்டுக்கு இருக்கும். வீட்டுக்கு சொந்த பந்தங்க போவாங்க. அவங்களால ஒரு மனதில் ஒரு ஏற்றம் இருக்கும். கணவனுடைய உறவு நல்லா இருக்கும். தாம்பத்தியம் இனிக்கும், சுவைக்கும், தித்திக்கும். தன லாபம் இருக்கும். சரிங்க. அரசாங்க விஷயங்கள், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். காரிய ஒழுகமான நாளாக பார்க்கப்படுகிறது. இவங்களுக்கு லக்கி நம்பர், தெய்வம் தந்த லக்கி நம்பர் புனர்பூசம், விசாகம், போராட்டாதிக்கு 3ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. இப்போ 12 ராசிக்கு 12 நட்சத்திரத்துக்கு யோக பலன் சொல்லியிருக்கிறேன். சரியா நேர்களே? இந்த 12 நட்சத்திரமே ஏப்ரல் 6ஆம் தேதி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மறுபடியும் ஒரு தடவை வருஷப்படுத்துகிறேன். அந்த லக்கி நம்பர் மட்டும் சொல்கிறேன். அசுபதி, மகம், மூலம் லக்கி நம்பர் 2. பரணி, பூரம், போராடம் லக்கி நம்பர் 5. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் லக்கி நம்பர் 6. புனர்பூசம், விசாகம், உத்திரட்டாதி லக்கி நம்பர் 3. இப்போ மற்ற நட்சத்திரத்துக்கெல்லாம் எப்படி இருக்குது சார்னு இப்போ வருஷப்படுத்துகிறேன். ஒன் பை ஒன்றா சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? வீண் செலவு இருக்கும். சரியா? சாப்பாட்டில் வெறுப்பு இருக்கும். டயத்துக்கு சாப்பிட முடியாது, அலைச்சல் இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அதனால் டயத்துக்கு சாப்பிட முடியாது. உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. கெட்டவருடைய சகவாசம் இருக்கும். நல்லவர் கெட்டவர் பார்த்து பழகுங்க. யாரையும் நம்பி உங்கள் தனிப்பட்ட விஷயத்தை ஷேர் பண்ணிக்காதீங்க. தன்னை போல் பிறர் நினைக்காதீங்க. வீண் மனஸ்தாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருட்கள் மேலே கவனமாக இருங்க. எங்கேனாச்சும் ட்ராவல் பண்ணிங்கன்னா பொருட்கள் மேலே கவனமாக இருங்க. வீட்டில் இருக்க பொருட்களையும் பயணமாக பார்த்துக்கோங்க. உங்கள் லக்கேஜ், உடைமைகளெல்லாம் கவனம் வச்சுக்கோங்க. உங்கள் ஐடி கார்டு, உங்கள் உடைமைகள், ஐடென்டிஃபிகேஷன் கார்டு, ஆஃபீஸ் ஐடி, மற்றபடி உங்களுடைய அசசரிஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக வச்சுக்கணும். உத்தியோக ரீதியாக அலைச்சல் இருக்கும். தொழிலையும் அலைச்சல் இருக்கும். காரிய விக்கனம் இருக்கும். வியாபாரத்தில் கோஷ்டி இருக்கும், விவகாரம் இருக்கும், கோஷ்டி பூசல் இருக்கும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம். தேவி ஸ்ரீ கருமாரியம்மனை வழிபாடு பண்ணிட்டேன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்ட கலர் பல வண்ண கலரை யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக கருப்பு கலர் இருந்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அடுத்து மிருகசிரிசம், சித்திரை, அவிட்டம் கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிணிகள் இருக்கும். உடல்நலத்தை சீதோஷமாக வச்சுக்கோங்க. தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா நேர்களே? அதே மாதிரி மனஸ்தாபம் இருக்கும். பிறர் விஷயத்தில் பேசும்போது மனதுக்கு ஆகாத காரியத்தை சில பேர் சொல்கிறதுனால மனதில் சில பிரச்சனைகள் வரும். வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வீட்டில் இருப்பு கொள்ளாது. எங்கேனாச்சும் வெளியே போய் சுற்றிட்டு வரலாமா, வீட்டில் இருந்தால் பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு ஊர் சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. வேலை பார்க்குற இடத்துல அதிகாரிகிட்டையும் சரி, மற்றவர்கள்கிட்டையும் சரி சண்டை சச்சரவுகள் வரும், கான்ட்ரவர்ஷன் வரும். அனுசரித்து போங்க. சாப்பாடு விஷயம் நல்லாயிருக்கும். நல்ல வயிற்றுக்கு சாப்பிடுவீங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் வெறுப்பு தட்டுச்சுன்னா கோயில் உலகத்துக்கு போங்க. கோயிலில் போய் சன்னியாசிகளை பாருங்கள், மத குருக்களை பாருங்கள். மனதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். இருப்பினும் காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். பண வரவு தாராளமாக இருக்கும். பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது. நீங்கள் யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சிவநாமத்தை சொல்லணும். சிவப்பு கலர் ஆடை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். சிகப்பு, ஆரஞ்சு, பொன்னிறம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதுக்கடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. சகோதர வழியில் உத்தம் இருக்கும். அனுசரித்து போங்க. பணம் சம்பாதிக்கணும்னு ஊக்கம் இருக்கும். எப்படினாலும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸாக இருப்பீங்க. பணத்தை பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும். தூர தேசத்திலிருந்து சில செய்திகள் வரும்.
சரியா? சில பேருக்கு பண பிரச்சனை இருக்கும், அடுத்தவங்க கையை எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும், அலைச்சல் இருக்கும். இருப்பினும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நல்லா பண்ணுவீங்க. உத்தியோகமோ மற்ற காரியத்திலையோ நீங்கள் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லபடியாக இருக்கும். பிறர் உதவியை நாடி தான் இருப்பீங்க. மற்றவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும். யாரையும் பகைச்சிக்காதீங்க. தன்னை போல பிறர் நினைங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வீண் மனஸ்தாபம் வரும். உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடை தவிர்த்துருங்க. பரோட்டா, பர்கரு, சிக்கன் இதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வயதுக்கு ஏற்ற மாதிரி 50 வயது தாண்டியவர்கள் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. சில பேருக்கு ஜுரம் வரலாம். சரியா? கவனமாக இருக்கணும். தொட்ட காரியம் அந்த அளவுக்கு தொடங்காது. கொஞ்சம் வேலையில் இழுபறி இருக்க தான் செய்யும். காரிய அனுகூலம் இருக்காது. முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு போங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அடுத்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி. பூசம், அனுசம், உத்திரட்டாதிக்கு வந்து வீண் சிறப்பம் இருக்கும். சரியா? உடல்நல பிரச்சனை இருக்கும். மனதில் சஞ்சலம் இருக்கும். வீண் செலவு இருக்கும். தேவையில்லாமல் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பாக்கெட்டில் இருக்க பணமெல்லாம் கரையிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். சரியா? எந்த ஒரு காரியத்தையும் யோசனை பண்ணி செய்யுங்க. யோசனை பண்ணி செய்யாமல் இருந்தீங்கன்னா அந்த செயல் வந்து தகாத செயலாயிரும். மற்றவங்களுக்கு பழிச்சொல்ல ஆயிரும். சரியா? முயற்சிகள் எதுவும் அந்த அளவுக்கு பழிக்காது. கவனமாக இருக்கணும். யாருக்கிட்டையும் அரட்டை அடிக்காதீங்க. தேவையில்லாமல் பேசி வீண் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. தேவை இருந்தால் அந்த இடத்துல இருங்க. இல்லைன்னா இடத்த விட்டு நகண்டு போயிருங்க. தேவையில்லாத இடத்துல ஆஜராகி நீங்களும் குழம்பி பிறரையும் குழம்ப வைக்காதீங்க. ஸோ பூசம், அனுசம், உத்திரட்டாதி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஸ்கை ப்ளூ, ரோஜாப்பூ கலர், பிங்க் கலர். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அடுத்து வந்து ஆயில்யம், கேட்டே, ரேவதி ஆன்மீக வழிபாடில் இருக்கணும். விநாயகப் பெருமானை கும்பிடணும். விநாயகப் பெருமானை கும்பிட்டு காரியத்தை ஆரம்பிச்சிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். உடல் நலிவு இருக்கும். உடல்நல பிரச்சனை இருக்கும். உடல் சோர்வு இருக்கும். மனசில் ஒரு கலக்கம் இருக்கும். பெண்கள் கூட விவாதம் பண்ணாதீங்க. பெண்களால் சில பிரச்சனை வரும். ஆண்களுக்கு பெண்களாலும், பெண்களுக்கு ஆண்களாலும் பிரச்சனை வரும். உத்தியோகம் பண்ணுற இடத்துல கலகம் இருக்கும். சரியா? உத்தியோகத்தில் உடன் இருக்கிறவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால் காலையிலேயே வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. விநாயகப் பெருமானை கும்பிட்டுட்டு போங்க. தெய்வம் சம்மந்தப்பட்ட காரியத்தில் ஈடுபடுங்க. ஆலய பணி, திருப்பணி, பொதுநல சேவைகள் இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். பேசும்போது கவனமாக பேசுங்க. கடினமாக பேசாதீங்க. யார்கிட்டையும் இலகுவாக இருங்க. ஒரு பதமாக நடந்துக்கோங்க. சரியா நேர்களே? கவனமாக பார்க்கப்படுகிறது. ஞாபகம் மருதி அதிகமாக இருக்கும். ஒரு அசால்ட்டுத்தனம் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்க மாட்டீங்க. தான் சொல்லதான் கரெக்டும்பீங்க. சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அதனால் பிறர் விஷயத்தில் அதிருப்தியை சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஆயிலும், கேட்டு, ரேவதி ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே நேர்களே, இப்போ 27 நட்சத்திரத்துக்கும் சாதக பாதகங்களை சொல்லிட்டேன். ரெண்டையும் சொல்லணும். அதுதான் ஒரு ஜோதிடரோட கடமை. சரியா? அதை கரெக்டாக சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ராசிக்கு பார்ப்போம். ராசின்னு ஒன்று இருக்குல்ல, ராசிக்கு சொல்லணும்ல. ராசி பலன்கள். மேசராசிக்கு சந்திரன் 8ல் இருக்கிறாரு. சந்திராஷ்டமம் தான். சரியா? பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஒரு ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. கவனமாக இருக்கணும். எதனாச்சும் டாக்குமெண்டேஷன் போடுறது, கையெழுத்து போடுறது, புதுசாக ஆரம்பிக்கிறதுல கவனமாக இருங்க. சந்திரன் வந்து 8ஆம் இடத்துல வந்து 10-11 கூடிய சாரத்தில் இருக்கிறதுனால தூரதேச தொழில் நல்லாயிருக்கும். லாபம் இருக்கும். அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். வீட்டில் சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு குதூகலம் இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாதிரி நல்லா படிப்பீங்க. பழக்க வழக்கங்கள்லாம் நல்லாயிருக்கும். சந்திராஷ்டமம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ராசிக்கு 2ஆம் இடம் வலுக்குது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 4 கூடையவன் 10-11 கூடிய சாரத்தில் போகிறதுனால தாய் வழி சிறப்புகள் இருக்கும். தாய்மாமனோட ஆதரவு, தாய் கூட பிறந்தவருடைய ஆதரவு இருக்கும். அவங்களால் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். விவசாயம், தோட்டம் தரவு வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, பில்டிங் கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்க, உயர்கல்வி படித்து பெரிய லெவலில் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். கர்மமே கண்ணாடர் சொன்ன மாதிரி காரியத்தில் கண்ணாக இருப்பீங்க. தொழில், வியாபாரம், ட்ரேடிங்கில் நல்ல லாபம் இருக்கும். மேசத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அடுத்து வந்து ரிஷபத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, ரிஷபத்துக்கு வந்து 7ல் சந்திரன் இருக்கலாம். ஆனால் ராஜயோகாதிபதி சாரத்தில் போகிறது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சந்திரன் ராசியை பார்க்குறாரு. கொஞ்சம் உணர்ச்சிப்பட்ட நிலையில் இருப்பீங்க. சில நேரங்களில் சில பேருக்கு சில எதிர்ப்புகள் கிளம்பும். இருப்பினும் கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும். 3 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறான். எப்படி இருக்கும்னா, கூட்டாளி விஷயத்தில் சில பிரச்சனை இருக்கும். ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு செய்கிறவங்க, அசோசியேஷனில் இருக்கிறவங்க, ஒரு டீமாக இருக்கிறவங்க விஷயத்தில் சில சலசலப்புகள், எதிர்ப்புகள் இருக்கும். அதை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். சில சவால்களை எதிர்பார்த்து தான் இருக்கணும். மற்றபடி பணவரவு, பேர், புகழ், அந்தஸ்து, தனிப்பட்ட உங்களுடைய இமேஜ் நல்லபடியாக இருக்கும். சரியா நேர்களை? முத்திரை பதிப்பேர்கள் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இணக்கம் நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவும் நல்லா தான் இருக்கும். இருப்பினும் சில பேருக்கு கொஞ்சம் கான்ட்ராவிக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? பார்ட்னர் விஷயத்தில் கான்ட்ராவிக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பட் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும்.
உடலாலும் மனதாலும் சிறப்பாக இருப்பீங்க, ஃபிட்னஸாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில சலசலப்புகள் இருக்கும் வழியே மற்றபடி ரிஷபராசிக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரு ஏற்றமாக இனிமையான நாளாகவே பார்க்கப்படுகிறது. மிதுனத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோன்னா, மிதுனத்துக்கு வெற்றி மேல் வெற்றி ஒன்றே வேத வாக்குன்னு சொன்ன மாதிரி நல்லாயிருக்கும். 6இல் சந்திரன் 8-9 கூடன் சாரத்தில் போகிறதுனால நல்லாயிருக்கும். 2 கூடையவன் 6ஆம் இடத்துல. உத்தியோகத்து போகிறவங்க வேலை பார்க்குற இடத்துல கம்முன்னு இருக்கணும். சரியா? வேலை பார்க்குற இடத்துல மற்றவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது, பிறர் விஷயத்தை பேசக்கூடாது. ஆனால் நல்லபடியாக இருப்பீங்க. சிலருக்கு அப்பா விஷயத்தில் வீண் செலவு இருக்கும், தேவையில்லாத செலவு இருக்கும். 2 கூடையவன் 8-9 கூடையவன் சாரத்தில் போகிறதுனால திடீர் செலவுகள் இருக்கும். அதுவும் குறிப்பாக தகப்பனுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா அப்பா உங்கள்கிட்ட பணம் கேட்பார், அப்பா வழியில் சில செலவுகள் இருக்கும். மற்றபடி தனிப்பட்ட முறையில் மிதுன ராசிக்கு காரிய அணுகுமுள்ள நாளாக காரியமுள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. வெற்றி மேல் வெற்றி வரும். 6-8 சம்மந்தப்படுறதுனால வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்கும். சரியா? அதுவும் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, சிவில் இன்ஜினியர்ஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வரும். உத்தியோக ரீதியாக சில தர்க்கங்கள் இருக்கும். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து கடகத்துக்கு எப்படி சார் இருக்குது? கடகத்துக்கு தடங்களாக தான் இருக்குது. சரியாக கவனமாக இருக்கணும். ராசிநாதன் 5ஆம் இடத்துல 7-8 கூடையவன் சாரத்தில் போகிறாரு. சரியா? மாரகாதிபதி சாரத்தில் போகிறது நல்ல விசேஷம் அல்ல. பிள்ளைகள் விஷயத்தில் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகாது. பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். நீங்கள் ஒன்று சொன்னால் பிள்ளையை ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் கவனமாக இருக்கணும். லக்கு இருக்காது. சரியா? அதிர்ஷ்டம் தட்டி போகும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சரியா? நேரில் இருப்பினும் லாபம் இருக்கும். வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. லாபம் இந்த ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, பாத்திர கடை வச்சுருக்கிறவங்க, அலங்கார பொருள் வச்சுருக்கிறவங்க, ஹோம் அப்ளைகன்ஸ் வச்சுருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபமாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி ராசிநாதன் 7-8 கூடையவன் சாரத்தில் போகிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் தாவாக்கள்லாம் இருக்கும். அனுசரித்து போங்க. அடுத்து சிம்மம் நட்பான நாளாக பார்க்கப்படுகிறது. சரியா? 4இல் சந்திரன் நல்ல அமைப்பு தான். காரியம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. 6-7 கூடையவன் சாரத்தில் போகிறதுனால கொஞ்சம் உத்தியோகத்து போகிறவங்க அனுசரித்து போகணும். உத்தியோகத்தில் சப்பார்டினேட், கொலீக்ஸ், மேலதிகாரிகள், கீழே இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்ட அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் குறிப்பாக கார்ப்பரேஷன், பஞ்சாயத்து போர்டு, பிளாக் மண்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், மக்கள் நல பணிகள், இது மாதிரி வெகுஜன தொடர்பில் வேலை பார்க்குறவங்களாம் விட்டு கொடுத்து போகணும். பிரச்சனை பண்ணக்கூடாது. மற்றபடி சிம்மத்துக்கு நல்லது ஒரு நாளாக, காரிய சித்திய உள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. எல்லாத்துக்கிட்டையும் நட்பாக, இலகுவாக, நல்லபடியாக பழகுவீங்க. அடுத்து கன்னிக்கு எப்படி சார் இருக்குது? கன்னிக்கு கொஞ்சம் எதையும் ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது. சரியா? 3இல் சந்திரன் வெற்றி தான். 3இல் சந்திரன் 5-6 கூடையவன் சாரத்தில் போகிறது 50% நல்லாயிருக்கும், 50% ஏற்றமாக இருக்கும், 50% ஏமாற்றமாக இருக்கும். ரெண்டுமே இருக்கும். அதனால் கலவை பலன்களாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பீங்க. சரியா? உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும், உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகப்படும். அப்பா வழி உறவு முறைகள் நல்லாயிருக்கும், தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அப்பா உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார். கோயில் உலகத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 50% கன்னிராசிக்கு நல்லா இருக்குது. யாருக்கிட்டையும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. பெருசாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏமாற்றம் தான் கிடைக்கும். அதனால் கனவு கோட்டையில் இருக்காதீங்க. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அது ஏற்ற மாதிரி போயிட்டீங்கன்னா கன்னிராசிக்கு ஒரு ஏற்றமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து துலாம் நல்ல ஒரு காரியம் பண்ணுவீங்க. சரியா? நல்ல ஒரு காரியம் பண்ணுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராஜயோகாதிபதி சாரத்தில் 10 கூடையவன் போகிறதுனால நல்லா இருக்கும். சரியா? மிகச்சிறப்பாக இருப்பீர்கள். தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்தை வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வர வேண்டிய பணம் வசூலாகும். RIS பணம், இன்சூரன்ஸ் பணம், LIC பணம், இது மாதிரி காப்பீட்டு தொகையில் போட்ட படங்கள்லாம் வரதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது. நல்லா இருக்கும். பேச்சில் ஒரு இனிமை இருக்கும், நயம் இருக்கும். நல்லபடியாக யோசிப்பீங்க. லாபமான நாளாக பார்க்கப்படுகிறது. துலாம் ராசிக்கு மிகச்சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். விருச்சிகம் ராசியிலே சந்திரன் இருக்கிறாரு. உணர்ச்சிசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. நீசமாய் இருக்கிறாரு. அதனால் 9 கூடையவன் ராசியில் நீசமாய் இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இருப்பினும் ஃபோர்ஸாக இருக்கணும்னு நினைப்பீங்க, இணக்கமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அந்த இணக்கத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ராசிக்கு 9 கூடையவன் 3-4 கூடையவன் சாரத்தில் போகிறதுனால ஃபோர்ஸாக இருப்பீங்க, ஊக்கமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்கும், காரிய மனப்பு இருக்கும். இருப்பினும் படபடப்பு டென்ஷன் இருக்கும். படபடப்பு டென்ஷனை குறைச்சிட்டிங்கன்னா பாதி வெற்றி. நிதானமாக இருங்க. தானத்திலே சிறந்தது நிதானம். நிதானத்தோடு போனீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தாய் வழி சிறப்புகள் இருக்கும், தந்தை வழி சிறப்பு இருக்கும். தாய்க்கும் தகப்பனுக்கும் நல்ல புரிதல் இருக்கும். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக அமையும். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். ஊழல் நல்லபடியாக இருக்கும். 2 பேரும் நல்லா இருப்பீங்க. சாயந்தரம் நேரம் எங்கே சினிமா பிக்னிக்கு எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. நல்லா ஜாலியாக இருப்பீங்க. என்ஜாய். விருச்சிக ராசி
கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டோடு இருப்பீங்க. பட் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும், சரியா, பதட்டமாகாமல் இருக்கணும். அடுத்து வந்து தனுசு 12 சந்திரன், 8 கூடையவன் 12 விரயம்தான், அலைச்சல் தான், சரியா. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 8 கூடையவன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2, 3 கூடையவன் சாரத்தில் போகிறது வந்து குடும்பத்தில் தேவையில்லாத அலைச்சல் விரயம் இருக்க தான் செய்யும். இருப்பினும் ராசிக்கு 6ஆம் இடம் 6ஆம் இடம் அழுக்குது. உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்ல ஒரு சுகம் இருக்கும். உத்தியோகஸ்தர்கள், குறிப்பாக பெண்கள், தனுசு ராசி பெண்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உத்தியோகத்தை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. இருப்பினும் அலைச்சல் இருக்கும். தேவையில்லாத செலவுகள் இருக்கும், சரியா. எதிர்பாராத செலவுகள் இருக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் இருக்கும். உடன் பிறந்த இளைய சகோதரி, தம்பி, தங்கச்சி இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பாக தங்கச்சிக்கு உதவி பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா. ஏதோ ஒரு செலவு இருக்கும். கூட பிறந்த தம்பி, தங்கச்சி எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, ஏதோ ஒன்று கேட்பாங்க. நீங்கள் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து கொடுக்கணும், இல்லைன்னா ஜிபே பண்ணி விடணும். ஏதோ ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஒரு விரயம் இருக்கும், செலவு இருக்கும். அடுத்து வந்து மகரம். மகரத்துக்கு லாபமான நாளாக பார்க்கப்படுகிறது, சரியா. மகரத்துக்கு லாபமான நாளாக தான் பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் சாரத்தில் 7 கூடையவன் போகிறாரு. தனிப்பட்ட முறையில் மனைவி மேலே விருப்பமாக இருப்பீங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமாக இருப்பீங்க. நல்லா தான் இருப்பீங்க. ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க. குடும்பம் நல்லபடியாக இருக்கும், குதூகலமாக இருக்கும், சரியா. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 5ஆம் இடம் அழுக்குது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பிள்ளைகளால் ஒரு பெருமை இருக்கும். பிள்ளைகளுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுப்பீங்க. தெய்வத்தோட அருள் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் கொஞ்சம் அசதி இருக்க தான் செய்யும், சரியா. கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, ஓவர் சந்தோஷம் உடம்புக்கு ஆகுதுன்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸைட் ஆகிடுவீங்க. அதனால் டயர்னஸ் இருக்கும். அப்படி டயர்னஸ் இருந்துச்சுன்னா மதிய நேரம் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சிக்கோங்க, சரியா. எல்லாராலையும் தூங்க முடியாது. சில பேருக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா மதிய நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆட்ட ஓட்டத்தை குறைச்சிக்கிட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே உட்காந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணி அப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். ஏன்னா வெயில் தாக்க வேதம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கணும். 50 வயதுக்கு அதிகமானவர்கள் கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த்து நல்லாயிருக்கும், சரியா. உடல் சோர்வுலேருந்து தப்பிச்சுக்கலாம். அடுத்து கும்பத்துக்கு வந்து காரியத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், சரியா. காரியத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். 6 கூடையவன் 1, 12 கூடையவன் சாரத்தில் போகிறதுனால அலைச்சலோட ஆதாயம் இருக்கும். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு பேர் புகழ் இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்க, உழைக்கிற அளவுக்கு வருமானம் இருக்கும். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும். ராசிக்கு 6 கூடையவன் 10ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் வந்து ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, சரியா. உத்தியோகம், தொழில் எல்லாத்துலேயுமே ஓரளவு சுகம் இருக்கும். சௌரியமாக இருப்பீங்க. நல்ல விதமாக இருக்கும். இருப்பினும் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும். மற்றபடி வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பேரு புகழ் அந்தஸ்தெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. காரிய சித்தி இருக்கும். 10ல் சந்திரன் பரவாயில்ல, சரியா. தனிப்பட்ட முறையில் நல்லா பேர் எடுப்பீங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்குன்னு உள்ள கிரெடிட் கிடைக்கும், சரியா. உங்களுக்குள்ள அங்கீகாரம் இருக்கும், ரெக்கக்னைசேஷன் இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. உங்கள் பேருக்கு எந்த கலங்கும் வராது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கும்பத்துக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். மற்றபடி தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மீனத்துக்கு வந்து நல்லா இருப்பீங்க. ஆக்கமாகவும் இருப்பீங்க, ஆர்வமாகவும் இருப்பீங்க, அனைத்துலேயும் வசப்பட்டு இருப்பீங்க. ராஜயோகாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் நீசமானாலும் பரவாயில்ல, சரியா. நீசமானாலும் பரவாயில்ல. வீடு கொடுத்தவன் ராசியில் இருக்கிறது நல்லது தான். செவ்வாய் வந்து ராசியில் இருக்கிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் வந்து நல்ல விதமாக தான் இருக்குது. ஊக்கமாக இருப்பீங்க. செயல்கள் நல்லாயிருக்கும். செயலில் வெற்றி கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். அக்கம் பக்கத்துக்காரங்க வீட்டுக்கிட்ட நல்லா அனுசரித்து போவீங்க. உள்ளூருக்குள்ளே வேலைக்கு போகிறவங்க, உள்ளூருக்குள்ளே வேலை பார்க்குறவங்க, தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. 50% லாபம், 50% நஷ்டம். 50% லாபம் வரும். 11, 12 கூடையன் சாரத்தில் 5 கூடையன் போகிறதுனால அதிர்ஷ்டம் வந்து ஓரளவு உங்கள் வாசல் கதவை தட்டும், சரியா. அதிர்ஷ்டத்தை நல்லபடியாக வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் அதை டிஸ்ட்ராய் பண்ணிடாதீங்க. அது பணம் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப செலவு பண்ணிடாதீங்க, சரியா. வருமானம் இருக்கும், ரொம்ப செலவு பண்ணிடாதீங்க. ஏன்னா 12 கூடையவனும் சனி பகவான் தான். ஸோ அனுசவங்கிறது சனி பகவான் சாரத்தில் சந்திரன் போகிறதுனால கொஞ்சம் விரயமும் இருக்கும். கணக்கு வழக்கு பார்த்து செய்யுங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்கிற மாதிரி எதுவுமே ஆழமாக யோசனை பண்ணி செய்யுங்க. அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ அடுத்து வரும் தலைமுறையை சிந்திச்சு பாருன்னு சொன்ன மாதிரி நாளைக்கு என்ன செய்யலாம்னு நினச்சி இன்றைக்கி செலவு பண்ணணும். இன்றைக்கி எல்லாத்தையும் உதறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு காலையில் யாருக்கிட்டே கடங்காக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் நடைமுறை வாழ்க்கை. ராசி பலன் பார்த்தாலும் சரி, ஜோசியம் பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, யதார்த்தமாக இருக்கணும். யதார்த்தம் தான் மனித தனிமலை வாழ்க்கையில் சக்ஸஸை கொடுக்கும். ஓகே நேயர்களே, 12 ராசிக்குமே பலனை சொல்லியாச்சு. 27 நட்சத்திரத்துக்கும் சொல்லியாச்சு. 12 ராசிக்கும் சொல்லியாச்சு. எல்லாம் வல்ல இறைவன் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்ப, மீன ராசிகளுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி நல்லதொரு நாளாக அமைப்பார்.
அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே. எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஃபோன் பண்ணி கேட்காதீங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ரிப்ளை பண்ணுவோம். வாழ்த்துக்கள்.